வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கார்ன் ரவா கேக், அதாவது மக்காச்சோள ரவா கேக்கு. மக்காச்சோள ரவையில் கூட கேக் செய்யலாமான்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக செய்யலாங்க. மற்ற ரவையில் செய்கிற மாதிரியே மக்காச்சோள ரவையிலும் கேக் செய்யலாம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை நைட் டின்னராக கூட சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது இது கூட கொஞ்சம் சாக்லேட் சாஸை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பனானா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ரொம்ப ஊட்டச்சத்தான டயட் கேக்கும் கூட சொல்லலாம். இது கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மக்காச்சோள ரவா கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். அதுக்கான அளவுகள் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்காச்சோள ரவை, மைதா, பாதாம் பருப்பை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன், சுகர் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன், 3 முட்டை, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, சால்ட், லெமன் ஜெஸ்ட், லெமனை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், வெண்ணிலா எசன்ஸ். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மக்காச்சோள ரவையை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மைதா மாவு சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, சால்ட் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா பொருளும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் வந்து 150 கிராம் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து 3/4 கப்பு வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது சுகர் மட்டும் தான் நம்ம அளந்து எடுக்கணும். பவுடர் பண்ண சுகரை வந்து அளந்து எடுக்கக்கூடாது. அப்போ வந்து நம்மளுக்கு அளவு வந்து மிஸ் ஆயிரும். அதனால் சுகர் வந்து அளந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா சுகரும் பட்டரும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அடியிலலாம் பட்டர் வந்து தனியாக நிற்கும். அதனால் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். மைதா மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஹெல்த்தியாக டயட்டான டிஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மைதா மாவுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு மீதி வந்து முழுக்க முழுக்க நீங்கள் பாதாம் பவுடர் கூட நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் கூட ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து க்ரீமியாக அடித்து எடுத்ததுக்கப்புறம் முட்டை வந்து நம்ம 3 முட்டை சொல்லியிருக்கோம். அதில் ஒவ்வொரு முட்டையாக நம்ம சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 செகண்டுக்கு நம்ம பீட் பண்ணால் போதும். முட்டை வந்து அந்த பட்டரோட கலக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பீட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வந்து முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக தான் சேர்த்து அடிக்கணும். தனித்தனியாக தான் நம்ம அடிக்கணும். ஒரே டயத்தில் வந்து 3 முட்டையை சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 3 முட்டையும் சேர்த்து நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர்றதண்டியும் நல்லா அடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ட்ரை மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? கார்ன் ரவா, பாதாம் பவுடர், அதுக்கப்புறம் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இதை வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கணும். அடிச்சுக்கிட்டே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். இடையில இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் மீதி உள்ள எல்லா மிக்சருமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து லெமனை வந்து தோலை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. மீதி லெமன் ஜூஸ் வந்து சுகர் சிரப்பு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம், அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பொதுவாக வீட்டில் எல்லாருமே ரவா கேக் செஞ்சுருப்பாங்க. ஆனால் வந்து மக்காச்சோள ரவையில் செய்யக்கூடிய கேக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. குழந்தைகள் வந்து கேக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரே எடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 2 விதமான மோல்டை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரேடியாக அந்த ரவுண்டு பேக்கிங் ட்ரே இல்லைனா ஸ்கொயர் பேக்கிங் டின் ஏதாவது இருக்கும் இல்லையா? அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொத்தமானாலும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து மஃபின் மோல்டு மாதிரி 2 விதமான மோல்டில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து நல்லா ஆயில் இல்லைனா நெய் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேயில் வந்து கேக் பேட்டர் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நான் சிலிக்கான் மோல்டையும் வந்து ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பேட்டரை ஊற்ற போகிறேன். இப்போ இந்த 2லையுமே நம்ம ஊற்றினதுக்கப்புறம் ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஓவனில் வந்து நான் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது நீங்கள் மொத்தமாக ஊற்றுறீங்கன்னா 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆகும். இது பேக் ஆகிற டயத்தில் வந்து சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் வாட்டரும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு சுகர் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுகர் நல்லா கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டாச்சுன்னா லைட்டான பிசுக்கு பதம் வரும். அது போதும் சுகர் சிரப்புக்கு. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, மீதி லெமன் ஜூஸ் அதை இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்மளுடைய கேக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. நம்மளுடைய கார்ன் ரவா கேக்கு இப்போ சுட சுட ரெடியாக இருக்குது. சுட சுட உள்ள இந்த கேக்கு மேலே நம்ம சுகர் சிரப்பு ஊற்ற போகிறோம். சுகர் சிரப்பு ஊற்றுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாதிரி டூத் பிக்கை யூஸ் பண்ணி அங்கங்கே குத்தி குத்தி எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சுகர் சிரப்பு ஊற்றும் போது ரொம்ப ஊறி போய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சுகர் சிரப்பை வந்து ஊற்றிக்கலாம். சுகர் சிரப்பை வந்து இதில் லைட்டான சூடாக தான் இருக்கும். கேக்கு தான் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்று சூடாக இருந்தால் போதும். சூப்பரான டேஸ்ட்டான இந்த கார்ன் மில்க் கேக் வந்து சூப்பராக நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரியான கார்ன் மில்க் கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.